மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலிருந்து ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு வரார். இந்த 10ஆம் இடத்தை கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். யோகங்கள்ல தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பிரதானமான ஒரு யோகமாக இருக்கும். அந்த 10ஆம் இடத்திற்கு இப்போ சனி பகவான் வருகிறார். 10 அப்படின்னு சொன்னாலே அது ஜீவனம் அப்படின்றது அர்த்தம். நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக நீங்க என்ன பண்றீங்க? எப்படி உங்களுக்கு பொருள் வருகிறது? வந்த பொருளை கொண்டு நீங்க உங்களுடைய கடமைகளை எப்படி செய்றீங்க? அதை தாண்டி ஏதாவது தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறீங்களா இல்லையா? இதையெல்லாம் தான் 10ஆம் இடத்தை பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும். 10ஆம் இடத்துல இன்னொரு சூட்சுமமான பலன்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வைத்து ஒருவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய புத்திரபாவம் எப்படி இருக்கும், இதையும் கூட தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 10ஆம் இடத்திற்கு சனி வரார். இது எந்த மாதிரியான இடம்ன்றத பார்த்தோம். சாதகமா பாதகமான்னு பார்க்கும்போது சாதகம்தான். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல சனி பெயர்ச்சியாகத்தான் அமையப் போகிறது. நீங்க நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு இந்த சனி பெயர்ச்சி காலத்தை தொடங்கலாம். என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கோம். அப்படி படிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கும், அவங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு சொன்னா, ஒருத்தர் யூஜி முடிச்சிருப்பாரு. அப்பயே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வரும். ஆனாலும் கூட அதை எடுத்துக்கொள்ளாம நான் பிஜி பண்ண போறேன், இப்பயே வேலைக்கு போலேன்னு போயிருப்பாரு. அது கூட ஓகே தான். பிஜி முடிச்சிட்டும் கூட நான் இதுக்கு மேல போய் படிக்க போறேன், எம்பிஎல் பண்ண போறேன், நான் பிஹெச்டி பண்ண போறேன்னு சொல்லி அடுத்தடுத்து படிச்சுட்டே இருந்திருப்பாரு. அப்போ நிறைய படிச்சிருக்காரு, நிறைய நாலேஜ் இருக்கு, நிறைய பட்டங்கள் அவருக்கு இருக்கு. ஆனா அவர் வேலைக்கு ட்ரை பண்ணும்போது அவரை ப்ரெஷரா பார்த்து ரொம்ப குறைந்த ஊதியத்திற்கு எடுப்பாங்க. அல்லது இந்த வேலைக்கு இவர் ஓவர் குவாலிஃபைடு, இவர் எடுத்தா சரியா வராது அப்படின்னு சொல்லி எடுக்காம இருப்பாங்க. அல்லது கிடைக்கிற வேலைக்கு போறதுக்கு இவருக்கு மனசு வராது. ஏன்னா நிறைய படிச்சிட்டாரு இல்லையா அவரு. அப்போ அந்த வேலையில இவரோட ரொம்ப குறைவாக படித்தவர்களோடு சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு 10ல சனி வரக்கூடிய காலத்துல மிகச்சிறந்த நல்ல வேலை கிடைக்கும். இது முதல்ல. 2வது வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனா எந்த வேலையிலுமே நிரந்தரமா தொடர்ந்து பல காலம் இல்லாம இருக்கக்கூடியவங்க, அவ்வப்போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பேப்பர் போட்டுருவாங்க, வேலையை விட்டுருவாங்க, வேறு வேலையை தேடிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அதுவே அவங்களுக்கு பிரச்சனையா போயிடும். இவங்கள வேலைக்கு எடுத்தாலும் கூட இவங்க 1 வருஷத்துல போயிடுவாங்க, அதிகபட்சம் 2 வருஷம் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வேலை எடுக்கக்கூடிய நிறுவனத்துக்கு வந்துடும். அப்போ அவருக்கு வேலை கிடைக்காம போயிடும். படிப்பு இருக்கும், திறமை இருக்கும், அனுபவம் இருக்கும், எந்த ஒரு மைனஸுமே இருக்காது. ஆனா இந்த காரணத்தினால கிடைக்காம போகும். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். இதெல்லாம் வேலை சம்பந்தமான விஷயங்கள். அடுத்து வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு டெம்பரரியா வேலைக்கு எடுத்திருந்தா இப்போ பெர்மனன்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வேலை மூலமா வரக்கூடிய வருமானத்தை வைத்து உங்களுடைய செலவுகளை பார்த்து குடும்ப நபர் தேவையும் பூர்த்தி செய்வது, அதையும் தாண்டி ஆன்மீக ஈடுபாடு, முன்னோர் வழிபாடு, இதெல்லாம் செய்யறது மிகச்சிறப்பாக இருக்க போகிறது. அப்புறம் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி வரக்கூடிய காலத்துல அந்த பிஸ்னஸ் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்றத கணிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எப்பனாலும் அதை வைண்ட் அப் பண்ணக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறோன்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது. எனக்கு அப்புறம் ஏன் புள்ள பண்ணுவான், ஏன் பொண்ணு இதை பண்ணுவா, ஏன் ஃபேமிலி பிஸ்னஸா இது மாறும் அப்படின்ற அளவுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த பிஸ்னஸை பெருக்க முடியும். வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாம் அதில் ஏற்படுத்தி கொள்ள முடியும். தைரியமா பிஸ்னஸ் பேர் சொல்லி கடன் வாங்கக்கூடிய ஒரு உறுதி, ஒரு துணிவானது உண்டாகும். அந்த கடனை வாங்கி அதை பிஸ்னஸ்ல போட்டு அதை டெவலப் பண்றதுக்கான ஒரு விஷயம் வரும். பார்ட்னர்ஸ் கூட கிடைப்பாங்க. ஏன்னா மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது தனித்து ஒன்றை செய்வதை விட ஒரு பார்ட்னரோடு செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால பார்ட்னர்ஸ் கிடைத்து உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல டெவலப் ஆகும். கல்யாணம் சம்பந்தமா பார்க்கும்போது தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். சனி 10ல இருக்காரு, அப்புறம் 11க்கு வரும்போது கல்யாணம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்லாம் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமா திருமண வயது இருந்து நல்ல வரன் கிடைக்குது அப்படின்னு சொன்னா திருமணம் செய்து கொள்ளலாம்.
அப்படி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு 10ஆம் இடத்துல புத்திரபாவம் சம்பந்தமான ஒரு அம்சமும் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? அதனால புத்திர பேரு கிடைக்கும். இதெல்லாம் நேரடியாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள். அப்புறம் ஸ்பெஷலா ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயம் இருக்கு. ஏன்னா இந்த 10ஆம் இடத்தை கர்மஸ்தானம்னு முதல்லயே சொல்லிட்டோம். அப்ப நிறைய பேருக்கு ரெகுலரான விஷயங்கள், படிப்பு, வேலை, வருமானம், குடும்பம், இதை தாண்டி சில ஆசைகள் எல்லாம் இருக்கும். நான் இது போல திவ்ய தேசங்களுக்கு எல்லாம் போயிட்டு வரணும், நான் அது போல ஜோதிர்லிங்க ஸ்தலங்களை எல்லாம் போய் தரிசனம் பண்ணணும், சக்தி பீடங்களை எல்லாம் போய் பார்த்துட்டு வரணும், குறைந்தபட்சம் அறுபடை முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும் ஆசை இருக்கும். காசி யாத்திரை போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு பொற்காலமாக இது இருக்க போகிறது அந்த 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது. ஏன்னா ஒரு சிறந்த கர்மங்களை, சிறந்த காரியங்களை அவரால் செய்ய வைக்க முடியும். 2வது, அவர் இருக்கிறது குருவுடைய வீடாக இருக்கும். அப்படி பெயர்ச்சியாகிற இந்த வாக்கியப்படி அந்த சமயத்துல இந்த குரு மிதுனத்துல இருப்பார். அதனால ஒரு குரு சனியுடைய தொடர்பு ஒன்று 10ஆம் இட தொடர்பு இருக்கிறதுனால இது இது போல ஆன்மீக சம்பந்தமான தேடல்கள்ல நல்ல பலாபலங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை ஒரு ஸ்பெஷல் பாயிண்டா சொல்லலாம். இதெல்லாமே நம்ம சொன்னதுல பெரும்பாலும் சாதகமா தான் இருக்கு. கவனமா இருக்க வேண்டிய அம்சம் ஏதாவது இருக்கிறதான்னு கேட்டா கட்டாயம் இருக்கு. 10ல சனி வந்த பிறகும் கூட ஒருவர் கடினமாக உழைக்கல, வேர்வை சிந்தல, அல்லது அவர் அந்த வேலை பத்தி, பிசினஸ் பத்தி, படிப்பு பத்தி ரொம்ப திட்டமிடுதல், தன்னை தயார்படுத்தி கொள்வது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் செய்யாம கொஞ்சம் லேசியா இருக்காருன்னு சொன்னா அவருக்கு இந்த சனி பெயர்ச்சி காலம் பலன் தராது. 10ல சனி இருக்கும்போது 10ல இது போல ஒரு அசுப கிரகம் இருக்கிறது ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்கு சனி நன்மை செய்யக்கூடிய ஒருவர் 10ஆம் இடத்திற்கு வர்றார், அது நல்லது. அதனால நல்ல பலன் கிடைக்கும். ஆனா யாருக்கு கிடைக்கும் சொன்னா உழைப்பவர்களுக்கு, வேலை பார்க்கறவங்களுக்கு, எதையாவது கத்துக்கிறவங்க, நான் முன்னேறணும்னு பாடுபடுறவங்க, இவங்களுக்கு தான் பலன் கிடைக்கும். மற்றபடி ரொம்ப லேசியா இருக்கக்கூடியவங்களுக்கு, வேலைகளை தள்ளி போடக்கூடியவங்களுக்கு, எதிர்காலத்தை திட்டமிடல அப்படியே போலாம், லைஃப் எப்படி போகுதோ போகட்டும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் பலன் தர மாட்டார். அதனால யாரெல்லாம் நிறைய உழைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிக அதிகமான பலன்கள் இப்ப கிடைக்க போகிறது. அடுத்து யாரெல்லாம் வாய்ப்பு இருந்தும் வசதி இருந்தும் கூட தன்னுடைய கடமைகளை செய்யாம இருக்கிறாரோ அவர்களுக்கு பலன் கிடைக்காது. ஏன்னா யாரெல்லாம் தன்னுடைய கடமைகளை மிகச்சிறப்பாக முன்வந்து செய்கிறாரோ அவர்களுக்கு தான் இந்த சனி பகவான் பலனை தருவார். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அதை இப்போ கடைபிடிக்கலாம். படிக்கிற பிள்ளைகள் அந்த படிப்பையே தெய்வமா பார்த்து அந்த புத்தகத்தை எடுத்து அதையே கும்பிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். எப்படின்னா இப்போ ராமாயணம் படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், மகாபாரதம், பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த நூல் இருக்கு இல்லையா, அதையே பெருமாளா நினைச்சுப்போம், அதற்கே பூஜை பண்ணுவோம், அதை படிப்போம். ஒரு விக்கிரகமும் அந்த நூல், அந்த புத்தகமும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். அந்த மாதிரி படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்குறவங்க அந்த வேலையை கண்ணும் கருத்துமா பக்தியோடு செய்யணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நேர்மையாக, நல்ல தரமாக அவங்க செய்யறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதையே தான் பரிகாரம்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் உங்களுடைய அலுவலகமோ உங்களுடைய அந்த வியாபார ஸ்தலமும் தான் உங்களுக்கு கோவில்ன்ற ஒரு நிலையில இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் இருந்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும்.